ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு செய்யும் முறை, கடல் மீன் குழம்பு செய்யும் முறை. அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயத்தை நசுக்கி வச்சுருக்கிறேன், தக்காளி, மகாராஜா குழம்பு பொடி. இது திருச்செந்தூர் மாவட்டத்தில் இது ஃபேமஸ். மகாராஜா நல்லாயிருக்கும். மீன் இது சீரகம், வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மிளகும், மல்லித்தூள், மிளகாத்தூள், கடுகு, புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். எண்ணெய், கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிட்டா தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மசாலாத்தூள், இது 1 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு. இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அதையும் எல்லாம் போட்டு நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிக்கா புளி கரைசல் தெளிவாக ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா பச்சை வாடை போனோன்னா மீனை எடுத்து போட்டுற வேண்டியது தான். பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்குது பார்த்தீங்களா? இப்போ மீன் எடுத்து போடுறது தான். பாருங்கள், மீனெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மல்லித்தலை தூவி விட்டு அப்படியே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். மீன் வெந்தோன்னே இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் மீன் குழம்பு. தேங்காய்லாம் ஊற்ற தேவையில்ல. ஆப்ஷன் இருந்தால் மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் நீங்கள் போடுங்க, சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் மணி பட்டன் அமுத்துங்க.